நிறைய பேருக்கு மாங்காய் சாப்பிடுறதுக்கு பிடிக்கும். ஆனா அதை விட இந்த மாதிரி மரத்தோட கொத்து கொத்தா பாக்குறது ரொம்பவே பிடிக்கும். ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? ராம்நாடுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா? அங்க இருந்து அப்படியே வண்ணாங்குண்டுக்கு இன்னொரு சிஸ்டர் வீட்டுக்கு போயாச்சு. இப்ப சம்மர்ல நல்ல மாங்காய் சீசன் அப்படின்றனால போற வழி எல்லாமே நிறைய மாங்காய் மரம். மாங்காய் மரத்துல ஃபுல்லாவே அவ்வளவு காய் கிடந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மரத்துல இருந்து அப்படியே டைரக்டா எனக்கு பறிக்கணுங்கிற ஒரு ஆசைப்பட்ட மாதிரியே போன இடத்துல ஒரு மாங்காய் மரம், அதுவும் பக்கத்திலேயே மாங்காய் இருக்கு. அதை நானும் எவ்வளவு பறிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அதுவா கீழே விழுதே தவிர எனக்கு தான் எட்ட மாட்டேங்குது. என் பையனோட ஹெல்ப்போட சூப்பரா மாங்காய் பறிச்சாச்சு. மரத்துல இருந்து டைரக்டா இந்த மாதிரி மாங்காய் பறிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதுவும் எவ்வளவு வேணுமோ பறிச்சுட்டு போங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதை ஒரு பக்கம் பறிச்சிட்டு இருக்கவே ஒரு மூட்டை நிறைய நொங்கு. இந்தியா போய் கண்டிப்பா நொங்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் வந்தேன். ஆனா இந்த மாதிரி மூட்டை நிறைய நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே இல்லை. ஒரு பக்கம் வெட்டி கொடுக்க அது பாட்டுக்கு இறங்கிட்டு இருந்தது எல்லாருக்குமே. கடையில நொங்கு வாங்கும் போது எல்லாமே அழகா பீஸ் போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அந்த நொங்குல இருந்தே நம்ம கையை விட்டு நோண்டி சாப்பிடுறது